நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சாண்ட்ராவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம எல்லாருமே வெளியே வந்துடலான்ற மாதிரி முடிவெடுத்தாங்க. சபரி தான் வந்து வெளியே பெட்டை போட்டுக்கலாம், நம்ம எல்லாருமே வெளியே போயிடலான்னு சொன்னார். வெளியே வந்தாங்க, ஜாலியாக எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாட்டு பண்ணாங்க, ஃபன் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் படுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு டாக் குலைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. வீட்டில் இருக்க யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடா இது, நைட்டு நேரம் தானே, நைட்டு நேரம் படுக்கலாம்னு நினச்சா எதனால டாக் குறைக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன்லாம் போது. ஃபன்னாக தான் பேசிக்கிறாங்க. எதனால குலைச்சிருக்குமா இருக்கும், நம்ம பண்ணது பிடிக்காமையா, அதாவது நம்ம பண்ணது பிக் பாஸ்கே கடுப்பாயிருச்சா, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. கான வினோத்லாம் உள்ள படுக்கிறதுக்கு போயிட்டாரு. பாடுற வரைக்கும் இங்க இருந்தாரு, அதுக்கப்புறம் உள்ள படுக்கிறதுக்காக போயிட்டாரு. பட் நாய் குலைச்சதுனால என்னவா இருக்கும்ன்ற மாதிரி வெளியே இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக வராரு. வெளியே ஒரு 6-7 பேர் மட்டும் படுக்கிறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. கானா வினோத் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அவருக்கும் புரியல காரணம். அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் திவ்யாவும் வெளியே வந்து காரணத்தை கேட்குறாங்க. என்னாச்சு, நான் கூட விடிஞ்சிருச்சு போல, அதுக்கப்புறமும் நம்ம தூங்கிட்டு இருக்கோன்றதுனால தான் நாய் குலைச்சதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் காமெடியாக பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா, படுத்துட்டு இருக்க சாண்ட்ராவுமே வந்து நாய் குலைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு நாய் குலைக்குதுன்ற மாதிரிலாம் எந்திரிச்சு யோசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஏன் நாய் குலைக்குதுன்னு கேள்வி கேட்டாலும் ஒரு 2 பேர் மட்டும் ஏன் நாய் குலைக்குதுன்ற கேள்வியை கேட்கவே இல்லை. யார் தானே கேட்குறீங்க? கமருதீன், அதுக்கப்புறம் பார்வதி. ஏன்னா நாய் குலைக்கிறத நமக்கு காட்டுறாங்களா, அதுல இருந்து கொஞ்ச நேரத்தில் கமருதீன் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க பாத்ரூமை விட்டு வெளியே வராரு. கொஞ்ச நேரத்தில் பார்வதியும் அந்த இடத்துல நடமாடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பாத்ரூமை விட்டு தான் வெளியே வந்தாங்களா என்னன்னு தெரியல, அந்த பகுதியில் நடமாடிட்டு இருக்காங்க. 2 பாத்ரூம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாதாரணமா இருக்கிற பாத்ரூம் ஒன்று, இன்னொன்று சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து அந்த பிளாக் கலர் செட்டப்ல இருக்கும் பார்த்தீங்களா, பிளாக் கலர்ல சைடு அந்த ஜக்கூசிலாம் இருக்கிற இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ அந்த பாத்ரூமை விட்டு கமருதீன் வெளியே வராரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் பார்வதியும் அங்கே நடமாடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கேட்கல, ஏன் பிக் பாஸ் ஏன் நாய் குலைச்சது அப்படின்ட்டு. ஏன் நாய் குலைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சில விஷயங்களை சொல்றேன். இது ஃபுல்லா அசம்ஷன் மட்டும்தான். ஆக்சுவலாக பிக் பாஸா அந்த வாய்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் நைட்டு நேரம் இருக்க மாட்டார். மேபி அவர் தூங்கியிருக்கலாம், இல்லைனா அங்கே இல்லாமே கூட இருந்திருக்கலாம், காலையில் பார்த்துக்கலான்னு அவர் இருந்திருக்கலாம். ஸோ அதனால அவர் சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்ல முடியாதுன்றதுக்காக டாகை சும்மா குலைக்க விட்டுருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கமருதீன் பார்வதி வந்து அந்த பிளாக் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கும் போது கமருதீன் பார்வதி வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார்ல, அப்படி பிக் பாஸால இந்த இடத்துல சொல்ல முடியல. ஏன்னா வந்து பிக் பாஸ் அங்கே இல்லைல்ல, இல்லை மேபி இல்லைனா தூங்கியிருக்கலாம். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக நாய், அதாவது டாகை கத்த விட்டாலே அவங்க புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். அதாவது கமருதீன் பார்வதி ரெஸ்ட் ரூம், அதாவது நைட்டு நேரம் ரெஸ்ட் ரூமில் போய் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதாவது சில்மிஷம் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தமாக எடுத்துக்கப்படும். ஏன்னா வந்து அப்படி தாங்க தெரியுது. யோசிச்சு பாருங்க, டாகை குலைக்க விட்டாலே இவங்க புரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக தான் குலைக்க விட்டுருக்காங்க. எல்லாருமே ஏன் டாகை குலைச்சதுன்னு ரீசன் கேட்கும் போது இவங்க 2 பேர் மட்டும் ரீசனை கேட்காம இருந்தாங்க. ஏன் 2 பேர் மட்டும் ரீசனை கேட்காம இருந்தாங்க? இதை தாண்டி பார்வதி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பண்றாங்க. என்னன்னா, நான் என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணோம், நான் என்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் பார்வதி இப்படி பேசணும்? ஸோ கண்டிப்பா ஏதோ நடந்திருக்குங்க. அது எப்படிப்பா பிக் பாஸ் வீட்டில் போய் அப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏங்க, ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போதே அந்த ரூம்குள்ள வச்சு கொஞ்சம் சில்மிஷம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா இதை ஏன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி நமக்கு தான் வந்து எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ நைட்டு ஒரு 1 மணி 2 மணி ஆகுது, இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் அந்த ரூம்குள்ள போனா யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது, நம்ம போலான்றதுக்காக கூட போயிருக்கலாம். ஆனா என்ன, பிக் பாஸ் நாயை குலைக்க விட்டுட்டாரு, என்ன பண்றதுன்னு இப்போ முழிச்சிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.